லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் ஆஷா பில்டர். வணக்கம், நான் உங்கள் சீனிவாசன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் அண்ணன் மதுரை மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க. நம்ம வீடெல்லாம் நம்ம ஷேர் வால் முறையில் கட்டிகிட்டு இருக்க வீடெல்லாம் வந்து பார்க்கலான்னு வந்திருக்காங்க. ஃபுல்லாக இது வீடியோ நிறைய நம்ம கொடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆடி மாதம் கொஞ்சம் காங்கிரீட் போடணுன்றதுனால கொஞ்சம் அந்த டைமில் நமக்கும் கொஞ்சம் அர்ஜென்ட்டில் செஞ்சதுனால நம்மளுக்கும் கொஞ்சம் கொடுக்குறதுக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கொடுக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக எல்லாம் கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. நீங்கள் ஆடி 18 முடிஞ்சோடனே நம்ம இதுக்கு ஃபுல்லாக பட்டி பார்த்து ஃபினிஷிங் பண்ணி எல்லாமே பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விண்டோ எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே தட்டிக்கிட்டியெல்லாம் போட்டு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். பார்த்தீங்கன்னா கைப்பிடியிலேருந்து எல்லாமே காங்கிரீட்டில் தான் கொடுத்துருக்கேன். எல்லாமே கைப்பிடி எப்படி எல்லாம் காங்கிரீட்டில் இப்படி செறிவில் எப்படி ஊற்றுவாங்கன்னு ஒரு டவுட் இருக்கும் அவங்களுக்கு. எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இதை ஊற்ற முடியும். ஈஸியான முறையில், ஒரு எளிமையான முறையில், இந்த ஷட்டரிங் முறையில் நம்ம தாராளமாக அமைச்சிக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதே போல் பார்த்திங்கன்னா பார்டராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே நம்ம எந்த அளவுக்கு லுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன்னும் வீடு ஃபுல்லாக இது ஃபினிஷிங் ஆகிற ஸ்டேஜில் இன்னும் மேலும் நம்ம வீடியோ கொடுக்குறோம். அதே போல் அண்ணன் வந்து ஜஸ்டின் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு சைட்டு ஃபுல்லாக எல்லாமே காங்கிரீட் வீடை ஃபுல்லாக சுற்றி பார்த்துருக்காங்க. அவருடைய மனநிலையில் என்ன இருக்குது, அவருக்கு எப்படி இருக்குது. ஏன்னா அண்ணன் வந்து ஏற்கனவே நிறைய முறை என்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காரு. அதே போல் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு முறை வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. சைட்டை வந்து எப்படி இருக்குன்றதை அவர் பார்த்துட்டு போயிருக்காரு. திரும்பவும் வந்து நம்ம மதுரை மாவட்டத்தில் எடுத்து பண்ணணும் தம்பி, நம்ம கொத்தனாராகவே ரொம்ப காலம் நம்ம பயணிச்சிட்ருக்கோம், அதனால் நம்ம மதுரை மாவட்டத்துக்கு நம்ம எடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அண்ணன் வந்து முறையாக ஃபுல்லாக எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஆடி முடிஞ்சால் ஆவணி மாதம் அண்ணன் ஃபுல்லாக வீடு சைட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேற்கொண்டு அண்ணன் இதை ஸ்டார்ட் பண்ணி அவரும் ஒரு யூடியூப் சேனல் பண்ணணும். என்னோடய தாழ்மையான ஆசை. எல்லாரும் ஏழையாகவே இருந்துட்டு ஏழையாகவே போகக்கூடாது. கடைசி வரை ஒரு முயற்சி பண்ணி அவங்க இன்னும் எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பதிவுகள் அனைத்துக்கும் எல்லோரும் வந்தாலும் சொல்லி கொடுத்துட்டு, யார் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்னால் முடிஞ்ச வரை எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே போல் அண்ணனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ணன் பார்த்தவரையும் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். வணக்கம், நான் மதுரை. நான் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலே ஒரு வீடியோ பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் கொத்தனார் தான், நான் 30 வருஷமாக அந்த தொழிலில் தான் இருக்கேன். இருந்தாலும் அந்த செங்கல் கட்டடம், அந்த பழைய காங்கிரீட், அந்த பழைய மெத்தட்லேயே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, அண்ணே வீடியோ பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி, இது வந்து வேலை ஸ்லோவம், ஆனால் நல்லா ஸ்ட்ராங்கு. வீடு வந்து எல்லாமே காங்கிரீட்லேயே பண்ணுறாரு, எதுவுமே ஒரு செங்கல் கூட கிடையாது. அதனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதே நம்ம பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னால் அண்ணனை வந்து பார்த்தேன், நேரில் பார்த்தேன். இங்கே வந்து 2 வீடு பண்ணியிருக்காரு. 2 வீடையுமே பார்த்தேன். எல்லாம் ஃபினிஷிங்லாம் நல்லா இருக்குது. உள்ளே பைப் லைனு, பாத்ரூம் லைனு, எல்லாம் ப்ளம்பிங் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எல்லாமே வந்து உள்ளே வச்சு எல்லாம் கையோடு பண்ணிடுறாங்க. எந்த ஒரு அறுக்கிறது, உடைக்கிறது எந்த வேலையுமே கிடையாது. நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நான் வந்து அண்ணன்ட்ட கற்றுக்கிற வந்துட்டீங்க. ஃபுல்லாக எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. இன்னும் நான் ஆவணி மாதம் மதுரையில் ஆரம்பிக்க போகிறேன். ஆரம்பித்த உடனே உங்களுக்கு மதுரையிலேருந்து நான் வீடியோ போடுறேன். வீடியோ போட்டு உங்களுக்கு நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறதுனா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் சீனிவாசன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. கண்டிப்பாக. இந்த படி ஒர்க்கெல்லாம் எப்படின்னா இருக்குது பார்த்தவரை? படி தான் எனக்கு பிடிச்சிருக்கேன் ரொம்ப. காங்கிரீட்லேயே வந்து இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்து யாருமே கொடுக்க முடியாது. நாங்களே வந்து செங்கலில் கட்டி அதை பூசி அதை ஃபினிஷிங் பண்ணி அது ஒரு வாரத்து வேலை வந்துடும். அது அன்னை ஒரே நாளில் அடைச்சி கம்பி கட்டி காங்கிரீட்டு போட்டு எல்லாமே முடிச்சுக்காங்க. ரொம்ப அந்த கைப்பிடி தான் பிடிச்சிருக்கு. ரொம்ப ஃபினிஷிங் நல்லா இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு வெள்ளை அடிக்காமல் பட்டி பார்க்காமல் இருக்குது. பார்த்தா கலர் அடித்தா இன்னும் சூப்பராக இருக்கும். இவ்வளோ ஸ்ட்ராங்கான வீடு யாருனாலையும் கட்டி கொடுக்க முடியாது. நல்ல ஸ்ட்ராங்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரீட் தான், எதுவுமே செங்கலே கிடையாது. நல்லாயிருக்கு, வீடு நல்லாயிருக்கு. பிடிச்சவங்க வாங்க. கண்டிப்பாக. என் பேர் ஜஸ்டின் பீட்டர், நான் மதுரை. வாங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அண்ணா சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடை பார்த்த வரையும் எல்லாமே பதிவு தெளிவாக கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச வரையும் எல்லாமே நம்ம, ஏன்னா கைப்பிடி கூட பார்த்திங்கன்னா நம்ம 2.5 இன்ச்சுக்கு தான் கொடுத்துருக்கோம். எல்லாம் ஃபுல்லாக கம்பி கட்டி தான் நான் கொடுத்துருக்கோம். அது எப்படி எளிமையான முறையில் பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்மளோட கான்செப்ட். ஏன்னா படியாக இருக்கட்டும் எல்லாமே காங்கிரீட்டில் தான் கொடுத்துருக்கோம், கைப்பிடியும் கொடுத்துருக்கோம். நம்ம எப்படின்னா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறத விட கொஞ்சம் ஈஸியாக செஞ்சுட்டு போகலான்றது தான் நம்ம பண்ண ஃபஸ்ட்டு முயற்சி. அந்த முயற்சி இன்றைக்கி
இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். அவங்களுக்கு நம்ம எல்லாத்துக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் இப்போ இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரை நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை 4 பேர்த்துக்கு முடிஞ்ச வரை நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணணுன்றது தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு நோக்கம். எல்லோரும் ஒரு நல்ல வீடு கட்டிக்கணும். நம்ம வீடுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கனவு. ஏன்னா நானே உண்மையிலே கொத்தனாராக இருந்து என்னால் சாதிக்க முடியல. ரொம்ப கஷ்டம். என் வீடெல்லாம் பார்த்திங்கன்னா என்னால் போய் என்னோடய வீடு வேலை செய்ய முடியல. ஏன்னா அந்தளவுக்கு ஒர்க்கு. நிறைய நண்பர்கள் நல்ல உள்ளங்கள் நமக்கு நிறைய வேலை கொடுக்குறாங்க, நிறைய வேலை கான்டாக்ட் பண்ணுறாங்க. அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மரமார்ந்த நன்றியை நம்ம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க.